வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆடி மாதம் 29ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரம். திதி வளர்பிறை துதியை. துதியைனா இரண்டாம் பிறை. வளர்பிறையிலே வருகின்ற இரண்டாம் பிறை, அதுதான் வளர்பிறை துதியை திதி. காலை 7:17 முதல் பூரம் இருக்கிறது. எனவே காலை 7:17 முதல் சித்த யோகம். 7:17க்கு பூரம் ஆரம்பம். ஆடிப்பூரம், திருவாடிப்பூரம் இன்றைய தினம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சிறப்பு என்னன்னா ஆடிப்பூரம், திருவாடிப்பூரம் என்று அதை சொல்வார்கள். அதுக்கு ஒரு திரு மரியாதை. வெறும் ஆடிப்பூரம் சொல்லக்கூடாதான், திருவாடிப்பூரம். எல்லா அம்மன் சன்னதியிலையும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். எல்லா கோவில்களிலும் அம்மன் சன்னதியிலே சிறப்பு வழிபாடு இன்று நடைபெறும். ஆடிப்பூரம் என்பது ஆண்டாளுடைய திருநட்சத்திரம். எனவே ஆண்டாளுக்கு சற்று அதிக சிறப்பு இன்றைய தினம். அந்த வழிபாட்டிற்கு, ஆண்டாள் வழிபாட்டிற்கு அதிக சிறப்பு கொண்ட நாள். மற்றபடி எல்லா சிவன் கோவில்லையும், எல்லா பெருமாள் கோவில்லையுமே அம்பாள் சன்னதியில், தாயார் சன்னதியில் அம்பிகைக்கு சிறப்பு அலங்காரம், சிறப்பு வழிபாடு, சிறப்பு அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்பிகைக்கு வளையல் மாலை சாற்றுவார்கள். இந்த வருஷம் ஆடி மாதத்தில் வர கடைசி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தான். இன்று கடைசி ஆடி வெள்ளி. ஆடிப்பூரம் 2 சிறப்பு கொண்ட நாள். எனவே இன்று ஆடி வெள்ளி அம்பிகை வழிபாடு, ஆடிப்பூரம் சிறப்பு வழிபாடு, ஆண்டாள் வழிபாடு மிக முக்கியமானது. நான் எல்லோரிடமும் சொல்லி கொண்டிருக்கிறேன், ஜீ தமிழ் டிவி நேயர்களிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன். மாதம் பூர நட்சத்திரத்திற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஆண்டாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான வழிபாடு. அது தமிழ்நாடு அரசு எம்பளம் எதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுடைய ராஜகோபுரம். தமிழ்நாடு அரசுன்னு போட்டு ஒரு ராஜகோபுரம் ஒன்று படம் இருக்கும். அது எந்த கோவில்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். ஆண்டாள் அவதரித்தது திருவாடிப்பூரம். மனித பெண்ணாக பிறந்து பெருமாளையே மணந்து கொள்வேன் என்று வைராக்கியமாக இருந்து பெருமாள் வந்து கரம் பிடித்து அழைத்து செல்லுகிறாள். பெருமாளோடு இணைந்து விடுகிறாள். எனவே ஆண்டாள் அவதாரம் என்பது மிக சிறப்பு வாய்ந்தது. ஆண்டாளுடைய அழகான தமிழ் பாடல்களெல்லாம் தினசரி பூஜையிலே நாம் சொல்ல வேண்டியவை. அந்த பாசுரங்களின் அழகு, அதன் அர்த்தம், அதன் ஆழம், அதன் எளிமை, இவையெல்லாம் ஒரு நாளிலே புகழ்ந்து பேசிவிட முடியாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. குழந்தைகளுக்கு ஆண்டாள் இயற்றிய பாசுரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாபா பிளாக்ஷிப் படிப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு ஆண்டாள் பாசுரங்களை பள்ளிக்கூட பாடத்திலே கொண்டு வர வேண்டும். பள்ளிக்கூட பாடத்திட்டத்திலே ஆண்டாளின் பாசுரங்கள் இடம்பெற வேண்டும். அதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கண்ணதாசன் சொல்வர். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள். அழகான தமிழ் ஆண்டாளுடைய தமிழ். எனவே இன்றைய தினம் ஆடிப்பூரம், ஆண்டாளை வழிபட வேண்டிய நாள். திருப்பதிக்கு ஒரு தடவை நான் போயிருந்தப்போ அங்கே கோகுலாஷ்டமி அன்னைக்கு திருப்பதியில் இருந்தேன். தரிசனம் காலையில். ஆண்டாளுடைய 30 பாசுரங்களையும் அங்கு உள்ள பட்டாச்சாரியார்கள் பாசுரம் சாதித்தனர். அப்பொழுது நான் அங்கே பூஜை செய்து கொண்டிருக்கும் ஒரு பட்டரிடம் கேட்டேன், சுவாமி இது என்ன இன்னைக்கு கோகுலாஷ்டமி என்பதற்காக சிறப்பாக இந்த 30 பாசுரங்களையும் சாதித்தீர்களா, இல்லை இது வழிபாட்டு முறையா என்று கேட்டேன். 365 நாளும் கார்த்தால தினசரி ஆண்டாள் பாசுரங்கள் 30ஐயும் இங்கே நாங்கள் பாடுவோம் என்று திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் சன்னதியிலே பூஜை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பட்டாச்சாரியார் எனக்கு அந்த தகவலை அங்கு தெரிவித்தார். அப்பொழுதுதான் எனக்கு தெரியும், 30 நாட்கள் மார்கழியிலே மட்டும் பாடினால் போதாது, 365 நாட்களும் பாட வேண்டிய பாசுரம் ஆண்டாளுடையது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 365 நாட்களும் 30 பாசுரங்களையும் தினசரி பாடுகிறார்கள். திருப்பதி பெருமாளுக்கு அதுதான் முக்கியமானது. காலையில் சுப்பிரபாதத்துக்கு முன்பாக அல்லது சுப்பிரபாதம் முடிந்த உடனே அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த பாசுரங்கள். கோதை நாச்சியார் எனப்படும் ஆண்டாளின் அந்த பாசுரங்களை நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு? ஒன்றுமே இல்லை. அது என்னமோ இப்போல்லாம் கார்ட்டூனில் வேறு ரைம்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. எல்லா குழந்தைங்களும் கார்ட்டூனில் ரைம்ஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிடுது. சாப்பிட்ணோன்னா அதை போடணும். பேச்சு கூட வராது, அப்படிங்கும். அப்படின்னா அந்த ரைம்ஸை போடுன்னு அர்த்தம். உடனே அவங்க அம்மா போய் ரைம்ஸை ஆன் பண்ணுவாங்க. ரைம்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கும், அதை அப்படியே சாதம் ஊட்டிடுவாங்க. இன்றைக்கி டிவியில் ரைம்ஸ் பார்த்துக்கிட்டே சாதம் சாப்பிட்ற குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது.
ரைம்ஸ் பார்க்கட்டும், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் இந்த தமிழில், இனிய தமிழிலே உள்ள பாசுரங்களை போட்டு சாதம் ஊட்டலாமே. தமிழும் பக்தியும் சேர்ந்து ஊட்ட வேண்டும் குழந்தைகளுக்கு. தமிழும் பக்தியும் கலந்து குழந்தைங்களுக்கு ஊட்டணும். வெறும் சாதம் இல்லை, தமிழையும் பக்தியையும் கலந்து குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும். அதற்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த 30 பாசுரங்களையும், ஆண்டாள் மீது பாடப்பட்ட தனியன் பாடல்கள்லாம் நிறைய இருக்குது, ரொம்ப அருமையான பாடல்கள், அதையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன், புதன், குரு, சிம்மத்தில் சந்திரன், கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர், கிழக்கு தாம்பரத்திலிருந்து எழுதுகிறேன். சகட யோகம் என்றால் என்ன? குரு பகவான் ராசிக்கு 6, 8, 12 இடங்களில் இருந்தால் சகட யோகம் என்கிறார்களே, இது சரியா? அது உண்மையா? சரியான விளக்கம் தாருங்கள் ஐயா. சகட யோகத்தினால் நன்மைகள் விளையுமா அல்லது தீமைகள் விளையுமா? முதல்ல குரு 6, 8, 10 இருந்தால் சகட யோகம்னு உங்களுக்கு யார் சொன்னா? தப்பு. அதுவே தப்பு. சகட யோகங்கிறது ராகு கேதுவுக்கு உள்ள எல்லா கிரகங்களும் மாட்டிகிட்டு இருந்தால் அதுக்கு பேர் சகட யோகம். ராகு கேதுவுக்கு உள்பக்கம் இருந்தால் அது ஒரு தோஷம். காலசர்ப்ப தோஷம், சகட யோகம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். குருவும் சகட யோகத்துக்கு குருவும் மறைஞ்சிருக்கணும், எல்லாமே ராகு கேதுக்கு உள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கணும். ராகு கேதுவுக்கு வெளியே இருந்தால் அது காலசர்ப்ப யோகம். ராகு கேதுவுக்கு உள்ளே இருந்தால் காலசர்ப்ப தோஷம். ராகு கேதுவுக்கு வெளியே இருந்தால் காலசர்ப்ப யோகம். எது உள்ளே எது வெளியே? அடுத்து அது கேட்பாங்க, சார் இங்கே இப்படி கிராஸில் இருக்குது சார், ராகு கேது எல்லாம் இந்த பக்கம் இருக்குது, அது உள்ளேயா இல்லை இந்த பக்கம் இருந்தால் அது உள்ளேயா அப்படின்னு. அது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். கிரகங்கள் உள்ளே இருக்கிறதா வெளியே இருக்கிறதாங்கிறது. சகட யோகம் 6, 8, 10 குரு மறைந்தால் சகட யோகம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அது அவ்வளவு சரியான கருத்து அல்ல. ஏ குமரன் இல்லை தா குமரன், பிளாட் நம்பர் 9, டோர் நம்பர் 17/6, மகாலட்சுமி வீதி, திலகவதி நகர், இரும்புலியூர், கிழக்கு தாம்பரம். நல்ல கேள்வி திரு குமரன் அவர்களே. இந்த கேள்விக்கு இன்னும் கூட நல்ல விரிவான சில விளக்கங்கள்லாம், சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதை நான் வேறு ஒரு நிகழ்ச்சியிலே தனியாக இதை எடுத்துக்கொண்டு பேசுகிறேன். இந்த தலைப்பிலே சில தகவல்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. சந்திராஷ்டமம் ஒவ்வொரு ராசிக்கும் 2.25 நாட்கள் வராது. இதில் முக்கியமான வேலைகளை இந்த 2.25 நாட்களிலும் செய்யக்கூடாது. அல்லது நமது நட்சத்திரத்திற்கு மட்டும் வருகின்ற சந்திராஷ்டமத்தை பார்த்தால் போதும். நமது நட்சத்திரத்திற்கு என்று சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் போதுமா? அல்லது நமது ராசி முழுமைக்கும் 2.25 நாளும் சந்திராஷ்டமம் என்பதை பின்பற்ற வேண்டுமா? 2.25 நாளும் சந்திராஷ்டமந்தான். நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை சந்திரன் கடக்கக்கூடிய நாட்கள் 2.25 நாட்கள். அந்த 2.25 நாளும் சந்திராஷ்டமம் ஃபுல்லாகவே இருக்கும். அதில் நடுவில் என் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு, நேற்றுக்கு அனுஷத்துக்கு முடிஞ்சிடுச்சு, இன்றைக்கி கேட்டைக்கு சந்திராஷ்டமம்னா சொல்கிறாங்களே, அது நான் நடைமுறையில் நடக்கலை சார். சந்திராஷ்டமம் அதோடைய வேலையை காமிச்சிட்டு தான் போகும். அதனால் 2.25 நாள் சைலண்ட்டாக விட்டுறணும். ஹரிகேசநல்லூர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஓர் அணுவுக்குள் நியூட்ரான், எலக்ட்ரான், யுரோட்டான் சுற்றி வருகிறது. ஓர் அணு நிலையானதா அல்லது இயக்கத்தில் உள்ளதா? இயக்கத்திலே தான் இருக்கும். நிலையானனா சிரமமாக இருக்காது. இதை ஆன்மீக வழியில் எப்படி எடுத்துக்கொள்வது? கன்னியப்பன் தக்கோலம், கன்னியப்பன் தக்கோலம். அணுவினுக்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னு அணுவை பற்றியெல்லாம் அந்த காலத்திலே நமது முன்னோர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த உள்ளுக்குள்ளே ஒரு சுழற்சி இருக்குங்கிறத நமது முன்னோர்கள் பல திருமூலர் போன்றவர்களெல்லாம் தனது பாடல்களிலே அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அணுவை பற்றி இப்பொழுதுதான் அறிவியலில் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் ஆன்மீகத்திலே அது எப்பொழுதோ தெரியப்பட்டு விட்டது. டாக்டர் நிர்மலா ராணி முருகேசன், ப்ரொஃபஸர்,
சூரியன் செவ்வாய் சந்திரன் கேது ரெண்டும் கடுமையான தோஷம்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் இந்த நிகழ்ச்சியில். சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலும் அது கடுமையான தோஷம், சந்திரன் கேது சேர்ந்தால் அது அதை காட்டிலும் கடுமையான தோஷம். அவ்வாறு உள்ளவர்களுக்கு அதே போன்ற தோஷம் உள்ளவர்களைத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஆணுக்கு இருந்தால் பெண்ணுக்கும் இருக்க வேண்டும், பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது இவங்க என்ன கேட்குறாங்க, இந்த அம்மா ப்ரொஃபஸர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த சூரியன் செவ்வாய் சந்திரன் கேது நவாம்சத்தில் சேர்ந்திருந்தாலும் அது தோஷமா? வெறும் ராசி கட்டத்தில் மட்டும் இதை பார்த்தால் போதுமா, அல்லது நவாம்ச கட்டத்திற்கும் இந்த நீங்கள் சொல்கிற இந்த தோஷம் பொருந்துமா? டாக்டர் நிர்மலா ராணி, பிஏ எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி, ஒய்ஃப் ஆஃப் என்ஜினியர் கே முருகேசன், ஏஇஇ டிஎன்இபி, மடிப்பாக்கம். நவாம்ச கட்டத்தில் சூரியன் செவ்வாய் சந்திரன் கேது இருந்தால் அது அவ்வளவு கடுமையான தோஷம் என்று சொல்ல முடியாது, அது பாதிக்காது. ராசி கட்டத்தில் மட்டும் அதை ஃபாலோ பண்ணால் போதும். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ் 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 4ஆம் இடத்தில் புதன் குரு சூரியன் சேர்க்கை, 4ஆம் இடத்தில் குரு உச்சம். எனவே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நாள் என்று சொல்லலாம். கேந்திரங்களிலே வலுவாக நன்மை செய்யும் கிரகங்கள் உச்சம் பெற்று சுப கிரகங்கள் இணைப்பும் பெற்றிருப்பது ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பெயர் புகழ் செல்வாக்கு சமூக அந்தஸ்து ரொம்ப நல்லாயிருக்கும். சொசைட்டியில் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டேட்டஸ் இருக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற மேஷராசினருக்கெல்லாம் அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், கணிசமான வருமானம் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். வெகு விரைவிலேயே உங்கள் வீட்டு வாசலிலே வாழை மரமும் தோரணமும் ஆடப்போகிறது. காற்றிலே அது அனைவரையும் வா வா என்று வரவேற்பது போல இருக்கும். அந்த வாழை இலைகளெல்லாம் வா வா என்று அனைவரையும் வரவேற்கும். எங்கள் இல்லத்திலே விழா நடைபெறுகிறது, வாருங்கள், வந்து விருந்துண்டு விட்டு செல்லுங்கள் என்று அழைப்பது போல அந்த காட்சி நமக்கு கண்ணுக்கு தெரியும். இது போன்ற ஒரு நல்ல நாள் தொழில், பொருளாதாரம், குடும்பம், குடும்ப உறவுகள், வியாபாரம், ஆரோக்கியம் என அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாள். முக்கியமாக புகழ் அதிகமாக கிடைக்கும், புகழ் பெறுவீர்கள். சமுதாயத்தில் உங்களுக்கென ஒரு தனி இடம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். இன்னைக்கு ஆடி வெள்ளி, இந்த வருஷம் ஆடி மாதத்தில் வர கடைசி வெள்ளி. இதை விட்டாலுமே அடுத்த வருஷம் ஆடியில் தான் ஆடி வெள்ளி வரும். இன்றைக்கி ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி. அது மட்டும் இல்லாமல் அது ஆடிப்பூரமாகவும் வருகிறது. ஆடிப்பூரம் அம்பிகை வழிபாட்டிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லா கோவில்கள்லையும் வளையல் மாலை சாத்துவாங்க அம்மனுக்கு. கண்ணாடி வளையலை மாலையாக கோர்த்து அதை அம்பிகைக்கு சாற்றிவிட்டு அதை எடுத்து பெண்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள். கோவிலுக்கு வரும் சுமங்கலி பெண்கள், குழந்தைகளெல்லாம் அந்த வளையலை வாங்கி பக்தி சிரத்தையுடன் அணிந்து கொள்வார்கள். அவ்வாறு அம்பிகைக்கு சாத்தப்பட்ட வளையலை வாங்கி அணிந்து கொண்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்று ஒரு நம்பிக்கை நமது மக்களிடையே உண்டு. தன் பெண்ணுக்கு திருமணம் இன்னும் ஆகவில்லை என்றால் கோவிலுக்கு வளையல் வாங்கி கொடுப்பார்கள் ஆடிப்பூரத்தன்று. இன்றைக்கி தான் ஆடிப்பூரம். வளையல் நிறைய வாங்கி கொடுத்து கோவிலில் கொடுத்து இதை மாலையாக கோத்து அம்மனுக்கு சாத்துங்க அப்படிம்பாங்க. அப்படி சாத்தினா சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி கடைசி ஆடி வெள்ளியில் புட்டு செஞ்சு அம்மனுக்கு படையல் பண்ணுவாங்க, நைவேத்தியம் பண்ணுவாங்க. வீட்லேயும் புட்டு செஞ்சு சாமிக்கு வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கிட்ட வச்சு அதை பிரார்த்தனை பண்ணி நைவேத்தியம் செய்வார்கள். கோவில்களிலும் புட்டு செய்வார்கள், இனிப்பு புட்டு, வெள்ளை புட்டு செய்து அதை அம்பிகைக்கு படைத்து விட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்வார்கள். எனவே இந்த ஆடி வெள்ளி ஆடிப்பூரம் சேர்ந்து வருகின்ற இந்த நல்ல நாளிலே ரிஷபராசிக்கு திருமணம் நிச்சயமாகும். நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ரிஷபராசியினருக்கெல்லாம் அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக ஒரு திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று இருக்கிறது.
2ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் குருவோடு இணைந்திருக்கிறது. உச்சம் பெற்ற குருவோடு புதன் இணைந்திருக்கிறது. உங்கள் ராசி அதிபதி புதன். அந்த புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குருவோடு இணைந்திருக்கிறது. சூரியனும் அங்கே இருக்கிறது. புதாதித்ய யோகமும் இருக்கிறது. குரு புதன் சேர்க்கையும் இருக்கிறது. இவை எல்லாமே நல்ல கிரக அமைப்பு. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் எனலாம். வழக்கத்தை காட்டிலும் அதிகமான நன்மை, வழக்கத்தை விட அதிக வருமானம், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி, குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் சந்தோஷம் என எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடகராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியிலே சூரியன் புதன் குரு ஆகிய 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. குரு உச்சம் பெற்றிருக்கிறது. 9க்குடைய பாக்யாதிபதி குரு ராசியிலே உச்சம் பெற்றிருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்பது உறுதியாக சொல்லலாம். உங்கள் வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவீர்கள். புதிய வாய்ப்புகள் வியாபாரத்தில் கிடைக்கும். பெரிய அளவிலே வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. மிக சாதாரணமாக சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்கன்னா இப்போ அதை பெரிய அளவில் விஸ்தீரணம் பண்ணுவார்கள். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ், எக்ஸ்பேன்ஷன் இன் அ பிக் ஸ்கேல். எக்ஸ்பேன்ஷன்னா என்ன சாதாரண விரிவுபடுத்தல. இன் அ பிக் ஸ்கேல் யூ வில் எக்ஸ்பேண்ட் த பிஸ்னஸ். மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் தொழிலிலே காத்து கொண்டிருக்கிறது. உன்னிப்பாக பார்த்து கொண்டிருங்கள். அதற்கான சந்தர்ப்பம் வரும்போது அதை நீங்கள் இறுக பற்றி கொள்ள வேண்டும். மிஸ் பண்ணக்கூடாது. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. யாராவது ஏதாவது சொல்லுவாங்க பிஸ்னஸில், சார் நான் ஒரு ஆர்டர் தரேன் சார், அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார்பாங்க. சில பேர் சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உங்களை மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு, அவரை நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய வியாபாரத்தை இன்னும் கூட நல்லா விரிவுபடுத்தலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி யாராவது ஏதாவது ஆலோசனை கூறும்பொழுது அதை நாம் சரியாக அதை முயற்சி செய்து பார்க்கலாமே, அப்படியானால் அதையும் முயற்சி செய்து பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும். சில பேர் ரொம்ப ஈகோலேயே இருப்பாங்க, எப்போதும் ஈகோ. ஏன்னா இவன் சொல்லி எனக்கு ஆர்டர் வருமா, இவன் சொல்லி நான் அதை கேட்கணுமா, இவன் என்ன பெரிய இவனா, இவன் எனக்கு ஐடியா கொடுக்குறான், இவன் ஆஃப்டர் ஆல் எங்கிட்ட டிஃபன் வாங்கி சாப்பிட்ற பையன், இவன் சொல்லி நான் அதை கேட்டு எனக்கு அதில் பிஸ்னஸ் வருமா, இப்படிலாம் பேசுவாங்க. யார் மூலியமாக வேணாலும் கடவுள் கொடுப்பார், அது புரிஞ்சுக்கோங்க. கடவுள் டைரெக்டாக வர முடியாது. சங்கு சக்கரத்தோடு எதிர நிற்க மாட்டார். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா யாரோ ஒருத்தர் மூலியமாக ஒரு தகவலை சொல்லுவார். அந்த தகவலை நீங்கள் பின்பற்ற வேண்டும். You should follow it. God will not come directly. He will send a message through someone. பகவான் மனுஷ ரூபேணகா. அதனால் யார் மூலியமாக வேணாலும் தகவல் வரலாம். நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு நான் சொல்லுகின்ற அறிவுரை. சிம்மராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். திருமண வயதில் உள்ள சிம்மராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்து அது திருமண நிச்சயதார்த்தம் அளவிற்கு வந்துவிடும். இதிலே ஒரு சந்தேகம் நிறைய பேர் கேட்டு இருக்கிறார்கள். சார் குரு சிம்ம ராசிக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்க, அதனால் திருமணமாகும் என்கிறீர்கள். மறுபுறம் 8ஆம் இடத்திலே சனி இருக்கிறது, அஷ்டம சனி இருக்கிறது என்றும் சொல்லுகிறீர்கள். அப்படியானால் திருமணம் செய்யலாமா கூடாதா? நல்ல கேள்வி. நறுக்குன்னு கேட்டார் ஒருத்தர். 8ல் சனி இருக்கும்போது கல்யாணம் பண்ணலாமா? அஷ்டம சனியாச்சு. ஆனால் குரு பலன் வரும்போது அதை தவற விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குரு பலன் வருது. அக்டோபர் 20 குரு பெயர்ச்சி, சிம்மத்திற்குள் குரு வருகிறது. சிம்மத்திற்குள் குரு வருவதால் திருமணம் செய்யலாமா, அல்லது மீனத்தில் சனி இருப்பதால் திருமணம் செய்யக்கூடாதா? செய்யலாமா கூடாதா? குரு வலுவாக ராசிக்குள் வருவதால் திருமணம் செய்யலாம் செய்யலாம் செய்யலாம். 8ல் உள்ள சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். ராசியிலே குரு அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்க போகிறது. அக்டோபர் 20ஆம் தேதி குரு பெயர்ச்சி. இப்போலேருந்தே பொண்ணு பார்த்து பேசி முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணாதான் அக்டோபரில் கல்யாணம் பண்ண முடியும். அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் கல்யாணம் ஆகிடும், முடிஞ்சிடும். ஸோ இப்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் திருமணத்திற்கான முயற்சியிலே இறங்கலாம். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் உச்சம் பெற்ற குருவோடும் சூரியனோடும் இணைந்திருக்கிறது. சூரியனோடு இணைந்ததால் புதாதித்ய யோகம், உச்சம் பெற்ற குருவோடு புதன் இணைந்ததால் மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கை
புதன், சூரியன், குரு 3 கிரகங்கள் 11ஆம் இடத்திலே கடகத்திலே இருப்பதால் இப்பொழுது திருமணம் போன்ற எல்லா விஷயங்களுக்குமே நல்லது. வியாபார வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். சீராக சிறப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்க வேண்டியிருக்கும், சிலர் வாங்குவார்கள். வீடு கட்டுவீர்கள், கடன் வாங்குவீர்கள். கடன் வாங்கியாவது வீடு கட்டி விடுவீர்கள். சொந்த வீடு இல்லாத துலா ராசிக்காரங்கள்லாம் இப்போ வீடு வாங்குவாங்க. சொந்த வீடு இருந்தாலும் இன்னொரு வீடு வாங்குவாங்க. எனவே இது ஒரு நல்ல நேரம். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். 5 குரு 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, சூரியன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டிருக்கிறது. 9, 10 குடையவர்கள் ஒன்றாக இணைந்ததால் புதாதித்ய யோகம் மட்டுமல்ல, தர்ம கர்மாதிபதி யோகமும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். மிக சிறப்பாக ராசிக்கு 9ஆம் இடத்திலே சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்களெல்லாம் ஒன்றாக இணைந்து குரு அதிலே உச்சமும் பெற்றிருப்பதால் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் மேல் படிப்பு படிப்பதிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். அதற்கு ஏற்றாற்போல் சீட் கிடைக்கும். எந்த கல்லூரியில் எந்த கோர்ஸ் நீங்கள் சேரணும்னு விரும்புகிறீங்களோ அதில் உங்களுக்கு அட்மிஷன் தேடி வரும். நீங்கள் அப்ளை பண்ணால் உடனே கார்டு வந்துடும், ஃபீஸ் கட்டுங்க வாங்கன்னு. அதனால் ஃபீஸ் கட்டுறதுக்கும் ரெடியாக இருங்க. இன்றைக்கி வரும் அட்மிஷனுக்கான உத்தரவு இன்று வரும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தை நன்றாக விரிவுபடுத்துவீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் அதிகமாக கிடைக்கும். ரொக்கப்பணமாக கையிலே வைத்திருப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். இல்லத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வார்கள். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அமைதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்மன் தரிசனம் பண்ணுங்க. அம்மன் தரிசனம்னு ஒரு புக்கு வருது தெரியுமா? மந்த்லி மேகசின், நல்லாயிருக்கும். அதில் கட்டுரைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மன் தரிசனம் செய்யுங்கள். ஆலயத்திற்கு சென்று, உங்கள் இல்லத்திற்கு அருகிலே உள்ள ஆலயத்திற்கு சென்று அம்பிகையை வழிபட்டு அம்பிகை மீது உள்ள பாடல்களை பாடி லலிதா சகசரநாமம், லலிதா திருசதி, லலிதா அஷ்டோத்திரம் போன்றவற்றையெல்லாம் ஆடியோவில் போட்டு கேளுங்க. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஆடியோவில் இந்த லலிதா சகசரநாமம், லலிதா திருசதி இது ஓடிட்டுருக்கணும். லலிதா அஷ்டோத்திரம் தனியாக இருக்குது. ரஜதாஜல சிருங்காக்ர மத்தியஸ்தாயே நமோ நமஹா அப்படின்னு ஆரம்பிக்கும். இது திருசதி ககார் ரூபாய நமஹா, கல்யாணிய நமஹா, கல்யாண குணசாலினிய நமஹா, காருண்ய விக்கிரகாய நமஹா. திருசதி ரொம்ப விசேஷமானது. அம்பிகையை பற்றிய, அம்பிகையை புகழ்ந்து பாடக்கூடிய நாமாவளிகள், பாடல்கள், ஸ்லோகங்கள், மந்திரங்கள் இவைகளிலே திருசதிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. திருசதி என்றால் 300, சதம் அப்படின்னா 100, திருசதம் அப்படின்னா 300, 300. அஷ்டோத்திரம்னா 100, திருசதினா 300. லலிதா திருசதி படிக்க வேண்டும். இன்றைய தினம் படித்தால் மிகவும் நல்லது. படிக்க முடியாதவர்கள் உச்சரிப்பு சரியாக வருமா வராதா என்று சந்தேகம் இருந்தால் ஆடியோவில் போட்டு கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட புத்தகத்தை வச்சுட்டு படிச்சுட்டே வாங்க. ஓம் ககார ரூபாய நமஹா, ஓம் கல்யாண்யே நமஹா, ஓம் கல்யாண குணசாலின்யே நமஹா, ஓம் காருண்ய விக்கிரகாய நமஹா அப்படின்னு படிச்சுக்கிட்டே வாங்க. அது அப்படியே மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். அதில் வரக்கூடிய பீஜாட்சர மந்திரங்கள்லாம் அதில் நாமாவளியாக வரும். ஹ்ரீம் கார நிலையாய நமஹா, ஹ்ரீம் பதாய நமஹா. அந்த ஹ்ரீம் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் உண்டோ அது எல்லாம் அதில் வரும். ஹ்ரீம்ங்கிற அம்பாளுடைய அந்த பீஜாட்சர மந்திரத்தை அழகாக அந்த திருசதியில் கேட்கலாம். காமேஸ்வர மகேஸ்வரியே நமஹா, காமேஸ்வர பிரம்ம வித்யாய நமஹா. அந்த திருசதி ரொம்ப அழகானது. அதை போட்டு கேளுங்கள்.
கும்பராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் இணைந்திருப்பதால் செலவுகள் அதிகமாக ஏற்படும். ஒரு சிலர் கடன் வாங்குவார்கள். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் ஒரு நல்ல விஷயத்திற்காக கடன் வாங்குவீர்கள். வீடு கட்டுவது அல்லது வீட்டில் கல்யாணம் வரும். உங்கள் வீட்டில் யார் திருமண வயதிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அதற்காக கடன் வாங்க வேண்டியிருக்கும். என்ன பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. அதற்காக ஒரு பெரிய கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். இருந்தாலும் அது சந்தோஷமான நல்ல விஷயம். தைரியமாக வாங்குங்க, பண்ணுங்க. இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்திலே வலுவாக உச்சம் பெற்று இருக்கிறது. புதனோடு இணைந்திருக்கிறது. புதன் குரு சேர்க்கை என்பது மீனராசிக்கு மிகப்பெரிய யோகம். 4, 7, 10, 1 ஆகிய வீடுகளுக்கு அதிபதிகள் ஒன்றாக ஒரே இடத்திலே இணைந்து நன்மை செய்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய நன்மைகளெல்லாம் மீனராசிக்கு இப்பொழுது நடைபெறும். பெரிய பெரிய மாற்றங்களெல்லாம் தொழிலில் ஏற்படும். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திருமண வயதில் உள்ள மீனராசியினருக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து திருமணத்தை பேசி முடிப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரிகளுக்கு இது மிக சிறப்பான லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மாணாக்கர்களுக்கு கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். அம்மன் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இன்று கிட்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்டு மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா கர்வகாரேஷு சர்வதாம். அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராம் தூதோ கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 29ஆம் தேதி 14/8/2026 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வீட்டில் தங்கம் தங்காமல் போகிறதுக்கும் அடிக்கடி நகை அடகு போகிறதுக்கும் ஏதாவது பரிகாரங்கள் உண்டா அப்படின்றத பற்றியும், கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஏதாவது விரத முறைகள் இருக்கான்றதை பற்றின விளக்கமும் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. கேட்ட அந்த 2 வித கேள்விகளுக்கும் ஒரே விரதம் இருக்குது. அதே நேரத்தில் 6ஆம் பாவாதிபதி கடன் ஸ்தானாதிபதியும் சப்தமாதிபதியும் சம்பந்தப்பட்டு இதில் ஏதாவது ஒரு கிரகம் வலிமை இழந்து இருக்கும் பொழுது இது மாதிரி நம்ம வீட்டில் விலையுயர்ந்த பொருட்களை அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். சில பேருக்கு குரு தசை நடக்கும். குரு பலகீனமானவராக இருப்பார். அவளுக்கு பாபகிரக சம்பந்தம் இருக்கும். அவளுக்கும் பார்த்திங்கன்னா மனைவியோட நகையை அடமானம் வைக்கணுன்ற நிர்பந்தம் வரும் அப்படின்னு சொல்லுவாள்.
அதேமாரி இந்த 6 7 கூடியவன் சம்பந்தம் இருந்து சுக்கிரனும் பலகீனமாக இருந்தால் கலத்தரக்காரகன், கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு மன வருத்தம் பிரிவு இதெல்லாம் ஏற்படணுவா. இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு எளிய பரிகாரம் அப்படின்னா ஸ்வர்ண கௌரி விரதம்னு இருக்குது. கௌரி விரதத்திலேயே ஸ்வர்ண கௌரி விரதம் இருக்குது. இந்த ஸ்வர்ண கௌரி விரதம்ன்றது பெரும்பாலும் தெலுங்கு கன்னடம் பேசக்கூடியவா நிறைய பேர் தொடர்ந்து இருக்கிற வழக்கம் உண்டு. இந்த ஸ்வர்ண கௌரி விரதத்துக்கு ஒரு 16 முடிச்சு போட்ட அந்த நூலை வந்து வச்சு கையில் கட்டிப்பாவா. பெண்களும் ஆண்களும் கட்டிப்பா. ஸ்வர்ண கௌரி விரதம் பெரும்பாலும் அங்கே பெண்கள் கட்டிட்டு கொண்டாடக்கூடிய வழக்கம் அதிகமாக இருக்குது. ஒவ்வொருத்தரோட சம்பிரதாயத்தில் கொஞ்சம் மாறுதல் உண்டு. இது என்னோடய பெருமை என்ன அப்படின்னா, ஒரு சமயம் சரஸ்வதி நதி தீரத்தில் ஒரு ராஜா வந்து ஒரு பெரிய பட்டணத்தை உருவாக்கி அங்கே இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு 2 மனைவி, 2 பட்ட மகிழ்ச்சி. இந்த 2 மனைவியில் மூத்த மனைவிக்கு அதிக சலுகைகள்லாம் கொடுத்து அவன் மேலே அன்பாக இருந்து பலவிதமான ரைட்ஸு இப்போ சொல்கிறோம் இல்லையா உரிமைகளும் அவளுக்கு கொடுத்துருந்தார். அப்படி இருக்கச்சே ஒரு சமயம் வந்து ராஜா 2 மனைவி அரண்மனையில் இருக்க தான் மட்டும் வேட்டையாட போகிறார். அப்படி வேட்டையாடும் பொழுது அந்த காட்டுக்குள்ளே வனத்துக்குள்ளே ரொம்ப நீண்ட தூரம் போகிறார். அங்கே வனத்தில் சில வன தேவதைகள் பூஜை பண்ணிட்டு இருக்கா. அப்போ ராஜா இன்றைக்கி என்ன விசேஷம்னு சொல்லும்போது சிராவண மாதம் சுக்லபட்ச திருதியை சொர்ண கௌரியை நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோன்னும் போது ராஜாவுக்கும் ஒரு அந்த விரதம் இருக்கணும்னு ஆசை வருது. அந்த விரதம் இருக்கார். அங்கே வந்து அவள் கையில் வந்து காப்பு ஒன்று கட்டுறான். 16 முடிச்சிருக்கிற காப்பு கட்டுறான். அவர் வந்து திரும்பி அரண்மனைக்கு வரார். அந்த மகாராணி மூத்த மகாராணி முதல்ல கேட்குறா, என்னது கையில் கட்டிருந்தீங்க? அப்போ இதுமாதிரி வனத்தில் சில பேர் பெண்கள் வன தேவதைகள் இருந்தால் அவள் கட்டினான உடனே என்னமோ ஒரு அசுசை வந்து நீங்கள் என்ன அவள் கட்டுறதை கையில் கட்டிட்டீங்கன்னு அந்த கையில் இருந்த அந்த ரட்சையை அவுத்து இல்லை அறுத்துட்டோ அதை தூக்கி அப்படியே பக்கத்தில் இருந்த மரத்தில் போட்டாலாம். அந்த மரம் வந்து ஏதோ ஒரு காரணத்தில் பட்டு போயிருந்ததான். இந்த கயிறை எடுத்து போட்ட உடனே துளுக்க ஆரம்பிச்சுடுது. ஆனால் ராஜாவுக்கு வந்து இவ கையில் இருந்த கயிறை அறுத்து தூக்கி போட்ட உடனே கோபம் வந்து அது வரைக்கும் பிரியமாக இருந்த ராஜா அதுக்கப்புறம் அவள் முகம் கொடுத்து கூட பேசுறது இல்லையா. ஆனால் 2வது மனைவியோடையே பேச ஆரம்பிச்சோன்னா இந்த பட்ட மகிழ்ச்சியில் மூத்த மனைவியை பார்க்குறதில்ல பேசுறதில்ல. இது தெரிஞ்சு எவ்வளோ நாள் பொறுத்து பார்த்து மனம் வெறுத்து இதுக்கு ஏதாவது வழி இருக்கா. இப்போ நம்ம ஜோதிடர் வீட்டுக்கு போய் சண்டை சச்சரவுனா நம்ம கேட்குற மாதிரி அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் வழிகாட்டுவா. சரின்னு ஒரு வனத்தில் போய் முனிவர்கள்கிட்ட போய் கேட்கணும் போகிறா. ஆனால் ஒரு ரக்ஷாபந்தனத்தை அறுத்து தூக்கி அடித்த தோஷத்தால் அவள் எந்த பதிலும் சொல்லாமல் முகம் திருப்பின்றாளாம். திருப்பி அங்கே இருக்கிற வனதேவதைகளை பார்க்கலாம் ராஜா சொன்னாரே அந்த வனதேவதைகளை தேடி போனால் ஆனால் அந்த வனதேவதைகளையும் பேசலையாம். கிட்டத்தட்ட ராஜாவோட பேசி 10-11 மாதம் ஆயிடுச்சு. காட்டு உள்ள வந்து நம்ம பட்ட மகிழ்ச்சி சுற்றி பார்த்து பரிகாரம் கிடைக்காம யோசிக்கிச்சே. அப்போ தான் ஞாபகம் வருது, சிராவண மாதம் சுக்லபட்ச திருதியே அன்றைக்கி வந்திருக்கு. உடனே தானும் வந்து ஸ்வர்ண கௌரி விரதத்தை தான் சொல்லுவாள். இருந்த உடனே அந்த ரட்சையை கட்டின்னு கையில் 16 முடிச்சு போட்ட ரட்சையை கட்டின்னு அரண்மனைக்கு வந்த உடனே ராஜாவோட மனம் மாறிட்டுன்னுவான். மனம் மாறி பழையபடி அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டா ஒன்றா தம்பதிகள் சேர்ந்துட்டான்னுவா. அப்போ இந்த விரதத்தை வந்து 16 முடிச்சு ஒவ்வொரு முடிச்சுக்கு ஒரு வருஷம் 16 வருஷம் கடைப்பிடிக்கிறது உத்தமம் அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி பண்ணால் பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்றா சேருவான்னுவா. இந்த மாதிரி நகைகள் எல்லாம் அடமானம் வச்சுருந்தா அதை மூட்டக்கூடிய வாய்ப்பு வரணும். சில பேர் சொர்ண கௌரி பூஜையில் அப்போ நகையெல்லாம் சமர்ப்பிக்கணுமான்றா. கையில் நகை இருந்தால் சமர்ப்பிக்கலாம். நகை அடமானத்துக்கு போயிருந்தால் என்ன பண்ணுறது? கவலையே பட வேண்டாம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி நம்ம பக்தியோடு சமர்ப்பிக்கிற எல்லாமே நம்ம அந்த கௌரி விரதத்தை முறையாக கடைப்பிடிச்சி பக்தியோடு சமர்ப்பிக்கிற எதுவாக இருந்தாலும் அது புண்ணிய பலத்தை கொடுக்கும். தங்கத்தை தான் சமர்ப்பிக்கணும் அவசியம் இல்லை. சமர்ப்பிக்கிறதுனா நான் பூஜை அறையில் சொல்கிறேன். பூஜை அறையில் சில பேர் சமர்ப்பிப்பான். அதை பற்றி இன்னொரு விளக்கம் சொல்கிறேன் பின்னால் இன்னொரு சந்தர்ப்பம். ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம சொர்ணாபிஷேகம் பண்ணும்போது நம்ம கையில் இருக்கிற மோதிரம் செயின்லாம் கட்டி கொடுத்து அதை ஜலத்தில் சேர்க்க சொல்லுவோம் சுவாமிக்கு. அது வேண்டான்றதை பற்றி நான் இன்னொரு சந்தர்ப்பம் விளக்கம் தரேன். அதனால் சொர்ணம் தான் சமர்ப்பிக்கணும் அவசியம் இல்லை. நாம் பூஜிக்கிற அம்பாலே சொர்ணம், அப்புறம் நம்ம சொர்ணம் எதுக்கு? அதனால் அது சொர்ணம் சமர்ப்பிக்க முடியலன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாசன புஷ்பங்களை சமர்ப்பித்து நமஸ்காரம் பண்ணி அந்த ஒரு வேளை நம்ம விரதம் இருந்தாலே ஒரு வேளை சாப்பிட்டு விரதம் இருந்தாலே பலன் உண்டு. இன்னும் பல இதை பற்றி அபூர்வ விஷயங்கள் இருக்குது விரதங்களை பற்றி. பின்னால் இன்னொரு சந்தர்ப்பம் பேசலாம். இந்த விரதத்தை கடைப்பிடிச்சா தம்பதிகள் ஒன்று சேருவா, கடன் உபாதைகள் விலகும், இந்த கிரக சஞ்சாரங்கள் அனுகூலம் இல்லைன்னா அனுகூலமாகும். இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி
இந்நாள் இணைய நாளாகட்டும். ஸ்வர்ண கௌரி விரதம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? நான் அறந்தாங்கிலேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் உமாதேவி. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? இது சொந்த வீடுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி, அதான் இது சரியான நேரமா, முயற்சி பண்ணா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகுமா, சொந்த வீடுக்கு முயற்சி பண்றது பத்தி கேட்கணும். சரிங்கம்மா, எந்த ஊர்ல வீடு கட்டலான்னு இருக்கீங்கம்மா? இல்ல, அது இங்கே ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிச்சு அது எந்த சக்சஸ் ஆகுதோ இங்கே தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அறந்தாங்கில தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்கம்மா, கேட்கலாம் அப்படின்றது. போதுமான பொருளாதார சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிருக்காமா? அதான் லோன் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இது சாதகமான நேரமா, நம்ம முயற்சி பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு இப்ப நாங்க ஒத்திக்கு இருக்கிறோம். இது 2 வருஷம் எழுதி இருக்கிறோம். இது முடியறதுக்கு அடுத்து உடனே இப்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஒத்து முடிகிற நேரம் சொந்த வீட்டுக்கு போற மாதிரி, ஒரு கட்டின வீடு வாங்குற மாதிரி தான். இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி இல்ல, கட்டின வீடையே அப்படியே வாங்குற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் அது சாத்தியப்படுமா, முயற்சி பண்ணா கிடைக்குமா ஒரு 2 வருஷத்துக்குள்ள? இது ஏன்னா இப்பதான் எழுதியிருக்கோம், இதோட லீஸ் வந்து 2 வருஷம். அதனால சரி கேட்கலாமே, ஒரு சந்தேகம் தான், அதனாலதான் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் 2 வருஷம் இருக்கு இல்லையாம்மா லீஸு? ஆமா, இது 2 வருஷம் இருக்குது. சரிங்கம்மா, உங்க கணவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அவரோட பேர் வந்து ஐயப்பன். அவர் பிறந்த தேதி வந்து 14 ஜனவரி மாசம் 1989. ராசி வந்து ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. யாருடைய பேர்ல வாங்கலான்னு இருக்கீங்கம்மா? 2 பேர் பேர்லயும் சேர்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். சரிம்மா, உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட பேரு உமாதேவி. ராசி வந்து கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். பிறந்த தேதி வந்து 13/8/1991. சரிங்கம்மா, சொந்த வீடு அமைகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத சுவாமிஜி உங்களுக்கு சொல்லுவாங்க. சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி சொந்த இல்லம் அமைய என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். சில எளிய பரிகாரம் சொல்கிறோம். கட்டாயம் உங்களுக்கு சொந்த வீடும் தொழிலும் அமைய வாய்ப்பு வரும். ஆனால் எப்பயும் அகல கால் வைக்கிற விஷயத்தை 2.25 வருஷம் செய்யாதீங்க. ஆனால் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், சொந்த வீடு வாங்குகிற வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ரேவதி நட்சத்திரம் வரும்போது சிவாலயம் போய் அங்கே இருக்கிற அம்பாள் சன்னதியில் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். இது 1 வருஷம் முழுக்க தொடர்ந்து பண்ணுங்கள். உங்கள் கணவரோட பிறந்தநாள் வரும்பொழுது சிவாலயம் போய் வில்வத்தால் சிவபெருமானுக்கு அஷ்டோத்திரம் பண்ணுங்கள். உங்களோட பிறந்தநாள் வரும்பொழுது அம்பாளுக்கு சிவாலயம் போய் அம்பாளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு கட்டாயம் உங்களுக்கு சொந்த வீடு அமையும், சொந்த தொழில் அமையும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சொந்த வீடு அமைவதற்கு நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களாணி பவந்து. யோக ஆஞ்சநேயர், சக்தி பீடம், அனுமன் உபாசகர், ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, வாழை மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகத்திலுமே நிறைய மருத்துவ குணம் இருக்குது. வாழைப்பூலையும் சரி, வாழைக்காய், பிஞ்சி வாழைக்காய், வாழைப்பழம், அதே மாதிரி வாழைத்தண்டு, வாழை மரத்தில் கீழே இருக்கக்கூடிய வேர், எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதை எப்படி பயன்படுத்தணுமோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்கள்லாம் பறந்து போகும். அதே மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது வாழை இலையில சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் மந்தார இலையில சாப்பிடுவோம், அதே மாதிரி புரசு இலையில சாப்பிடுவோம். வாழை இலை, மந்தார இலை, புரசு இலை இதில் சாப்பிடும் பொழுது நல்ல சூடான சாதம்லாம் போட்டு சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் உள்ளே போச்சுன்னா நம்ம உடலுக்கு தேவையான உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் எல்லாமே கிடைக்கும். நம்ம உடல் நல்லா இருக்கும். அதே மாதிரி ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு பயன்படுது. இந்த சத்துக்கள்லாம் ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு பயன்படக்கூடியது. வாழை குருத்து இலையை ஒரு தீநீராக தயார் செய்து நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா இதய நோயெல்லாம் வராது. பெருந்தமனி தடிப்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வராது. இதய செயல்பாடு நல்லா இருக்கும், ரத்தம் சுத்தமாகும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல நோயை போக்குவதற்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படக்கூடியது. வாழை இலையில சாப்பிட்டோம்னா நல்லது. அதே மாதிரி வாழை குருத்தை நல்லா கொதிக்க வச்சு ஒரு தீநீராக்கி நம்ம தினசரியோ அல்லது வாரத்தில் 2-3 நாட்கள் சாப்பிட்டோம்னா
ரத்தம் சுத்தமாகும், கல்லீரலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது, பித்தப்பைக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது, முக்கியமாக செரிமான மண்டலத்துக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. அதே மாதிரி நம்ம வாயில் இருக்கக்கூடிய புண்கள், வயிற்றுப்புண், அல்சர் இவற்றையெல்லாம் போக்குவதற்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படக்கூடியது வாழை குருத்தி இலை. இன்றைக்கு வாழை குருத்தி இலையை வைத்து ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வாழை குருத்து இலை, நெல்லி வற்றல், சீரகம், மஞ்சள் தூள், இந்துப்பு. இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு மருந்து தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வாழை குருத்து இலை எடுத்துக்கலாம். வாழை இலை நல்லா இலசாக இருக்கக்கூடியது, சின்னதாக அந்த குருத்து மாதிரி முதல்ல வரும், நல்ல சுருண்டு இருக்கும், இலசாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறமா தான் இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விரியும். இதை தான் வந்து குருத்துன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சுருண்டு இருக்கக்கூடியது வாழை குருத்து இலை எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாழை குருத்து இலையை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பிடி அளவுக்கு தான் நமக்கு தேவை. அந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா சுருளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நல்லா சுருண்டு இருக்கும். தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மருந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடானதும் நெல்லி வற்றல் 2 நெல்லி வற்றல் போட்டுக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழை குருத்து அரை பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வர அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு சிட்டிகை இந்துப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மருந்துக்கெலாம் நம்ம பயன்படுத்தும் போது மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்சி நல்ல சுத்தமான ஆர்கானிக்கான மஞ்சள் தூளாக பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் பேக்கெட்டில் பதப்படுத்தப்பட்ட மஞ்சள் தூள் பயன்படுத்தாமல் வீட்டில் அரைச்சி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த மருந்து சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களும் வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய நச்சு நீரும் வெளியேறும். ஒரு சிலருக்கு வந்து நச்சு நீர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கால் மூட்டுகள் வீக்கம் இருக்கும். உடலே வந்து ஒரு சிலருக்கு ஊழசதைன்னு சொல்லுவோம். உடல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நீர் மட்டும்தான் இருக்கும். கெட்ட நீர் வந்து ஜாஸ்தி இருக்கும். அவங்கள பார்த்தா ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த கெட்ட நீரெல்லாம் வெளியேறும். இப்போ இந்த மருந்து தயாராகிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக வாழை குருத்து இலையை சேர்த்துருக்கோம். குருத்து வாழை இலை, வாழை மரத்தில் மேலே அந்த இலை வளரும், நல்லா குருத்தாக இருக்கும். இது கொஞ்சம் வளர்ந்து நல்லா பெருசாகும். இந்த குருத்தாக இருக்கும்போது ரொம்ப இலசாக இருக்கும். நல்லா இலசாக இருக்கக்கூடிய இலை இது. கையில் கசக்குனாலே சாறு வரும். முத்தின இலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாறு வர்றது. நல்லா நசுக்குனா மட்டும்தான் சாறு வரும். இந்த இலசாக இருக்கக்கூடிய குருத்து இலையை நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா ரத்தம் சுத்தமாகும், உடல் உஷ்ணம் வந்து குறையும். இதில் நிறைய உயிர்சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, செலீனியம் இருக்குது, துத்தநாகம் இருக்குது, டானின் இருக்குது, சஃபோன் இருக்குது, பாலிஃபிலான் இருக்குது. உயிர்சத்துக்கள் தாது உப்புக்கள்லாம் நிறையா இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது மெக்னீசியம், மாங்கனீஸ், இந்த சத்துக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் உடலில் சேரும் பொழுது ரத்தம் சுத்தமாகும், நரம்புகளில் இருக்கக்கூடிய அடைப்பு நீங்கும், ரத்த ஓட்டம் சீராகும், இதய துடிப்பு நல்லா இருக்கும். லோ பிபி இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கிறவங்க இந்த மருந்தை சாப்பிடும்போது ரத்த அழுத்தம் சமனாகும். அதே மாதிரி கணையத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பை போக்குவதற்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியது. உடல் முழுக்க நன்மை செய்யக்கூடியது. முக்கியமாக நம்ம உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிப்பதற்கும் பயன்படக்கூடியது. அதுக்கப்புறம் நெல்லி வற்றல் சேர்த்துருக்கோம். நெல்லி வற்றலில் B5 இருக்குது, B6 இருக்குது, டானின் இருக்குது, தாமிரம் இருக்குது, மாங்கனீஸ் இருக்குது, பாலிஃபிலான் இருக்குது. இதுலேயும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. நெல்லிக்காய், நெல்லி வற்றலில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த சத்துக்கள் உடலில் சேரும் பொழுது உஷ்ணத்தை குறைப்பதற்கும் உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கும் ஆறாத புண்களை ஆற்றுவதற்கும் அல்சரை போக்குவதற்கும் நிறைய பயன்படக்கூடியது நெல்லி வற்றல். இந்த மருந்தை சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். 5 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்க, 10 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வாயில் வந்து புண்கள் இருக்கும், அதே மாதிரி சொத்தப்பல் இருக்கும், வாய் துர்நாற்றம் வீசும், பற்களில் வந்து ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா இது போல ஒரு மருந்து தயார் செய்து வாய் கொப்பளிக்க செய்யலாம். காலையில் இரவில் 2 வேளையும் நல்லா வாய் கொப்பளிச்சாங்கன்னா அந்த வாயில் இருக்கக்கூடிய புண்களும் ஆறும், பற்களில் இருக்கக்கூடிய பாதிப்பு நீங்கும். சொத்தைப்பல் இருந்தால் சொத்தைப்பல்ல போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி ஈறுகளில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும், கட்டி வீக்கம், சீர்கட்டி இருந்தாலும், ரத்த கசிவு இருந்தாலும் அவற்றையெல்லாம் நிறுத்துவதற்கு பயன்படக்கூடியது. பெரியவங்களும் வாய் கொப்பளிக்கலாம். காலை இரவு 2 வேளையும் வாய் கொப்பளிக்கலாம். உள்ளுக்கும் சாப்பிடலாம். உள்ளுக்கு சாப்பிட்டா
வயிற்றுப்புண் ஆறும், உடலில் இருக்கக்கூடிய புண்கள் ஆறும். அதே மாதிரி செரிமான மண்டலத்தில் வேறு ஏதேனும் தொந்தரவு இருந்தாலும் அவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. முக்கியமாக எரிச்சல், உடல் உஷ்ணம் நிறையானா எரிச்சல் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி உயிர் சத்துக்கள் குறைந்தாலும் எரிச்சல் வரும். சர்க்கரை நோயாளிகளுக்கு உள்ளங்கை உள்ளங்காலில் ஒரு சில பேருக்கு எரிச்சல் வருவதற்கு வாய்ப்புண்டு. நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கும் எரிச்சல் வரும். அதே மாதிரி பாதங்களில் எந்த நேரமும் நின்று கொண்டு வேலை செய்கிறவங்களுக்கும் பாதங்களில் எரிச்சல் வருவதற்கு வாய்ப்புண்டு. அனலில் வேலை செய்கிறவங்களுக்கு எரிச்சல் வரும். அது மாதிரி யாரெல்லாம் அவஸ்தைப்படுறாங்களோ அவங்க எல்லோருமே வாழை குருத்தி இலையை இது போல் ஒரு மருந்தாக தயார் செய்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில் அப்படின்லாம் மாலையில் ஒரு 50 மில்லி அளவுக்கு தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா தோல் திசுக்களுக்கு சக்தியை கொடுப்பதற்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் கழிவுகள் அவற்றையெல்லாம் வெளியேற்றுவதற்கும் எரிச்சலை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய மருந்து தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி நெல்லி வற்றல், சீரகம், வாழை குருத்து இலை, மஞ்சள் தூள், இந்துப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுண்டை காய்ச்சி வடிகட்டி எடுத்தோம்னா இந்த மருந்து தயார். நேயர்களே, வாழை குருத்தா பயன்படுத்தி இது போல ஒரு மருந்து தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. கல்லீரல் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்க நாட்டு மருந்து கடையில் அகில் கட்டை விற்கும். அந்த அகில் கட்டை ஒரு சிறிய துண்டு எடுத்து 200 மில்லி தண்ணியில் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி வடிகட்டி அந்த தண்ணியை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறும், கல்லீரல் பலமடையும், கல்லீரலுடைய செயல்பாடு நல்லா இருக்கும். சிலருக்கு மஞ்சள் காமாலை வந்திருக்கும், அவங்களுக்கும் கல்லீரல் செயல்பாடு சரியாக இருக்காது. அதே மாதிரி லிவர் சிரோசிஸ், ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கும் கல்லீரல் செயல்பாடு சரியாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மருந்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த அகில் கட்டையை நல்லா ஒரு நாளைக்கு கொதிக்க வச்சு பயன்படுத்திட்டு அதை திரும்பவும் காய வச்சு ஒரு 4 நாளைக்கு கூட திரும்ப நம்ம பயன்படுத்திக்கலாம். அது நல்லா ஊறி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் திரும்ப நம்ம காய வச்சு பயன்படுத்திக்கலாம். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.